ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு வெளிப்புறமான செயல்களை விட உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். அதனால ஜீசஸ் நமக்கு சில புதிய கட்டளைகளை கொடுக்கிறாரு. நம் கடவுளாகிய ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்கள் நமக்கு இருக்க கூடாது அப்படின்றது ஆண்டவருடைய கட்டளை. ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? முழு உள்ளத்தோடு நம்ம அவரை அன்பு செய்யணும், கொலை செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, நாம கோபப்பட்டு நம்முடைய வார்த்தையால மற்றவங்களை ஹர்ட் பண்றது கொலை செய்வதற்கு சமம். விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இச்சையான எண்ணத்தோடு ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்ப்பதே விபச்சாரம் செய்வதற்கு சமம். பல நேரங்கள்ல நம்ம ரொம்ப ஈஸியா காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனா ஜீசஸ் ஆணையிட வேண்டாம்னு சொல்றாரு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழிவாங்கும் உணர்வை விட்டுட்டு தீமை செய்பவரையும் கூட நம்ம மன்னிக்கணும். நம்மள அன்பு செய்யறவங்கள நாமும் கண்டிப்பா அன்பு செய்வோம். ஆனா ஜீசஸ் சொல்றாரு, உங்க பகைவர்களையும் நேசியுங்கள். ஃபைனலா ஒரு கோல்டன் ரூல், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அதாவது எல்லாரும் என்கிட்ட ரொம்ப கைண்டா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளும் மற்றவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாவும் அன்பாவும் நடந்துக்கணும். ஒரு நல்ல கிறிஸ்டியனா வாழ ஜீசஸ் கொடுத்த இந்த புதிய கட்டளைகளின் படி வாழலாம்.